ஹலோ மை டெஸ்ட் 1 2 3 ஐயோ அவருடைய தொண்டர்கள் அந்த ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீசுக்கும் ஒத்த எண்ணிக்கிற ஏமாண்டா அம்மால இனிமேல் நாங்கடா ஒத்த நாங்கதான் இனிமேல் கலெக்ஷன் எங்கள்தான் எலெக்ஷன் எங்கள்தான் ஜிலோ கலெக்ஷன் எங்கள்தான் எலெக்ஷன் எங்கள்தான் ஜிலோ 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 நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. ஜிலோ ஜிலோ வாய்ப்பில்லை ராஜா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. உள்ளூர்கார நீ தான் உட்கார காலைல இருந்து உட்கார்ந்து உட்காரா உட்காரா நீ உட்காரா திமுகவுக்கும் டிவிக்காக தான் போட்டி. செருப்புக்கும் பூமாரிக்கு போட்டி. ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வர பேச்சுக்கா நாங்க ஆறு ராஜா, நீ யாரு கூஜா, நானு நீனு போட்டியாடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவனை கொள்கை பாட்டு தெரியுமா உங்களுக்கு? டாடி மம்மி வீட்டில் இல்ல விளையாடலவ பாப்பா. பிசில் அடிக்க கூட்டம் அவங்கள நம்பிடாதீங்க, நம்பவே கூடாது. தப்பிச்சிடுவோம் தெரிஞ்சே தப்பு செஞ்சுட்டு இருக்க உங்க கூட்டத்துக்கெல்லாம் சொல்லி வைங்க, உங்களை பிடிக்கிறதுக்காகவே நேர்மையான கூட்டம் இந்த ஜான்சி ராணியோட கூட்டம் வந்துட்டு இருக்குன்னு. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, இன்னும் ரெண்டு லுக்கு ஒரே மாதிரி இருக்குல்ல. நமக்கு எதுக்கு வைப்பு, நம்ம நம்பி போயிரும். நம்மளை பிடிச்சி அடிப்பானுங்க, வேண்டாம்ப்பா, எனக்கு பயமா இருக்கு. இப்ப கொஞ்ச நாளா எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் நம்மள போட்டு அடியடி நடிக்கிறாங்க தற்குறிசு. நீ அவள்தான் உங்க அப்பா கூட வரும் பாரு. எதுக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். ஓ யார வேணாலும் கூட்டினா போ, உன்னி அடிப்பேன் உங்க அப்பனி அடிப்பேன். என்ன ஆச்சுனே தெரியல தற்குறிசு. எதுக்கு தற்குறிசு முன்ன மாதிரி யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க தற்குறிசு. போடா என்ன அடிக்கிற மாதிரி ஓங்குற? அடிச்சிருவேன்டா, அன்றாயர் போடல. உங்களுக்கு அதான தற்குறிசு என்னோட கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன். கரூர 41 பேரை பலி கொடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இப்ப சிபிஐ வழக்க ஃபேஸ் பண்ணிட்டு புலி படத்துக்காக வரி ஐப்பு பண்ணி அதுக்கு 1.5 கோடி ரூபாய் வரி கட்டிட்டு உங்களுக்கு அதான தற்குறிசு நான் இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு சுத்துறேன். இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் காசு கொடுத்து வச்சிருந்தேனே தற்குறிசு. இப்ப எனக்கு ஏன் தற்குறிசு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? சிஎம் அங்கிள் வந்து இந்த ஃபார்ம்ல வந்து உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு என்ன கனவுன்னா டிவிகே வந்து ஜெயிக்கணும், அதுதான் எங்க கனவு. இங்க என்ன உருவி விடப்படும் போர்டா போட்டுருக்கு. வயசுக்கு தகுந்த விவசாய வேண்டாம். உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல அலற. ஏய் கிழவா, என்ன போசா வசந்த மாளிகை சிவாஜி நினைப்பு? என்ன தண்ணி அடிச்சிருக்க? எங்களுக்கு என்ன கனவுன்னா டிவிகே வந்து ஜெயிக்கணும். ஆள்ல கையினுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக அங்கே இருங்க. மென்ஷன் பண்ணீங்கன்னா டிக் போட்டு எழுதி நாங்க அனுப்பிச்சிருவோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்தா உங்க கனவுகளை எழுதுங்க. கல்யாணம் பண்றதோ இல்ல மாமா கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கடன் கேட்கறதோ. அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. வெக்கங்களா இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. சரி, உங்க கனவு வந்து மறக்காம டிவி கேக்கு ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமாக்கு எழுதி அனுப்புங்க.
என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். இப்படி அடுத்து வந்து புரிப்படுத்துற புரிப்படுவானே மறுப்பு கேடு மறுப்பு கேடு மறுப்பு கேடு மறுப்பு கேடு மறுப்பு கேடு மறுப்பு கேடு. மாமாக்கு எழுதி அனுப்புங்க. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட மவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையன். மாமாக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்த எலெக்ஷன்ல உன்னை மந்திரியாக்கி காமிக்கிறமா காமிக்கலையான்னு வந்து பாரு. எனக்கு புரியலைங்க. ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன். நான் பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. அவளா பொம்பளையான்னு கேக்குறீங்க? அவ வச்சன கூட மாட்டறான் ஆம்பளையா? விஜய் புடிச்சானேடா. விஜய் தான் எனக்கு புடிச்சான்டா. புடிச்சதா இது வரல. இந்த மாதிரி ஒரு தாய் சொல்றா நான் பொண்ணு விஜயால புடிச்சனே டைவர்ஸ் பண்ணிட்டான். இவெல்லாம் அம்மாவா டாபர் மாமாவா அவளா? ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அம்மா புத்தி சொல்லி வாழ வைக்கணும். இதுதான் தாய்க்கு அர்த்தம். அவ வந்து என் பொண்ணு டைவர்ஸே பண்ணிடுச்சுன்றா. விஜய்க்காக விஜய் வந்து ஓட் லிஸ்ட்ல பேர் வேணுமா? ரேஷன் கார்டுல அப்ப சங்கீதா போட்டாட்டியா இவ போட்டாட்டியா? யாருப்பா போட்டாட்டி விஜய்க்கு? என்னப்பா இதெல்லாம் அநியாயம் நடக்குது? என்ன பண்றாங்க? நீ ஒரு தற்குறி. தேர்தல் ஆணையம் இந்த தொகை முடக்கத்திற்கு ஏதேனும் செய்தி செய்துவிடக்கூடும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து பெண்களுக்கு இந்த உரிமை தொகை மறுக்கப்படக்கூடாது என்ற தெளிவான கண்ணோட்டத்தோடு அறிவிக்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா. நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறை? பத்திண்டு வர்றது என்ன தீரநாட்டம்? ஜனநாயக பாடத்துல இருந்து நம்ம பசங்க எல்லாத்துலயுமே இன்ஸ்டன்டா தான் எதிர்பார்க்கறீங்க. நீங்க ஒண்ணுமே கிடையாது. கரூர் பிரச்சனை நமக்கு ஃபேவரா போச்சு, கரூர் பிரச்சனை நமக்கு ஃபேவரா போச்சு, கரூர் பிரச்சனை நமக்கு ஃபேவரா போச்சு. சரிங்களா? எவ்வளவு கேவலமான பிறவிங்கல்ல. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா? பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இப்படி வேணா பாரு வர. யார முறைக்கிற? என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க அடிக்குது ஆட்டிக்கிறா. வா 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 வா. யோ புசி என்னையாது நீ மட்டும் ஓடி வர? மத்தவங்க எங்க? ஐயோ தள்ளிவல அவங்களால ஓட முடியல. ரொம்ப வீக்கா இருக்கவங்க. போ போ ஒழுங்கா எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடு. இவன் நம்மள வச்சிட்டு. A few moments later. டேய் புசியான ட்ரைனிங்க பாத்தியாடா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. யோ லாட்டி வேகமா ஓட. யோவா யாரெல்லாம் நம்ம ஓட சொன்னா ஊந்துட்டு இருக்கானுங்க. இவ்வளவு வருஷம் அரசியல நீ இருந்து என்னதான் தட்டிக்கினியோ ஒழுங்கா ஓட கூட தெரியல உனக்கு. அப்படிதான் நல்ல ஓட. வருடம் முழுவதும் வந்தாலும் மன்னரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாதா உங்களால்? தற்கொலைகளே. சார் நோட்ஸ் வேணாமா? நோட்ஸே வேணாம் உங்களுக்கு? சார் உங்களுக்கு தெரியாது சார். நான் என்ன கேள்வி கேட்பேன் நீங்க உங்களுக்கு தெரியாது. ஆனா நோட்ஸ் வேணாம். இல்ல அவர் நோட்ஸ் எல்லாம் பேசுவார். Wake up to reality. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் ஏழுமலை அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இன்றைக்கு பவுன்மணி
பரபர செய்தி தான், அதான் நாங்களும் சொல்கிறோம். நேற்றைக்கு கூட பாருங்க, ஒரு ஊடகத்தில் வந்த செய்தி, கோயம்புத்தூரில் அங்கே வந்து ஒரு என்ன இருக்குன்னா, இடம் பேர் தெரிய மாட்டேங்குது, சென்னை மெரினா பீச் நேற்று வான் சகாச நிகழ்ச்சி நடைபெற்றது. மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு புத்தகம் என்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். பூமிகளின் சூரியன் என போற்றப்பட்டு அபிராகம் கம்ப ராமாயணம் கொண்ட சேக்கிலார், இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. படிச்ச புத்து வந்து உள்ள வச்சிருக்கிறேன். நோட்ஸே வேணாம் உங்களுக்கு? இல்ல, அவர் நோட்ஸ் எல்லாம் பேசுவார். உள்ள வச்சிருக்கிறேன்.